எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சங்கர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன சார், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க. உங்கள் ஆடியோலாம் கிளியராக கேட்க சொன்னீங்க, எல்லாம் கிளியராக கேட்டாச்சு சார். மக்களோட எமோஷனலில் எப்படி கிளியராக விளையாட முடியுமோ அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக காய் நகர்த்துறீங்க. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன பதிவு போடுறீங்கன்னே தெரியாமல், நீங்கள் என்ன ஆடியோ போட்டிருக்கீங்கன்னே தெரியாமல் ஃபயர் விட்டுட்ருக்காங்க பாருங்கள். அவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச வரம் சார். உண்மையாகவே அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம் சார், கவலையப்படாதீங்க. அப்படி அந்த ஆடியோ எல்லாத்துலேயும் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்கெல்லாம் ஃபயர் விட்டுட்ருக்காங்கன்னு இந்த நிமிஷம் வரை நமக்கு தெரியல. சரியா? ஆடியோட தொடக்கத்தில் கம்பெனியோட பழைய ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. அது கரெக்டு தான், பழைய மெம்பர்ஸுக்கு தெரியும், புது மெம்பர்ஸுக்கு தெரியாது. அதுக்கடுத்து எப்போயுமே நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் பிரேக்கு, இல்லைன்னா 48 நாள் பிரேக்கு, 60 நாள் பிரேக்கு, 72 நாள் பிரேக்கு, 4 மாதம் பிரேக்கு இப்படின்னு சொல்லுவீங்க, பிரேக் விடுவீங்க. ஆனால் இப்போ அந்த பிரேக்கே வித்தியாசமாக விட்ருக்கீங்க பாருங்கள். சூப்பர் சார். அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. யார் அந்த அவங்கன்னு தெரியல. அவங்கள எங்களுக்கே பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது சார். இந்த அளவு உங்களுக்கு துணை வந்து அழகாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அந்த அவங்க. ஒன்று ஞாபகத்துக்கு வருது, வடிவேல் சொல்கிற மாதிரி அவங்க யார் அந்த அவங்க நான் தான் அப்படின்னு இருக்கு நீங்கள் சொல்கிற கதை. என்ன தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? மக்களோட எமோஷனலில் எவ்வளோ அழகாக விளாட்றீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கும் ஃபயர் விட்டுட்டு அலையிற ஒரு குரூப் அலையுது. எதுக்காக என்ன ஒன்றுமே புரியல. ஒருத்தன் பணத்தை கட்டிக்கிட்டு தீபாவளிக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் பணத்தை கட்டிக்கிட்டு ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் 6500 உங்கள் கம்பெனிக்குள்ளே வந்துடுது. நான் இருக்கிறவனை பற்றி இங்கே பேச வரல. இருக்கிறவன் கொடுப்பான். அது இன்கேஸ் அவனுக்கு திரும்ப வராட்டாலுமே அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு எந்த விதத்திலுமே அது பாதிக்க போகிறதே கிடையாது. ஆனால் இல்லாதப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்தீங்களான்றது அது தெரியல. இந்த ஃபயர் விடுற குரூப்பும் நினச்சி பார்த்துச்சா அப்படின்றது தெரியல. கோடியாக இதுக்கெல்லாம் கொட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நமக்கு தெரியல, அதை பற்றி நான் பேசவே விரும்பலை. ஒரு இல்லாதவன், வசதி வாய்ப்பு இல்லாதவன், குடும்ப சூழ்நிலை, நல்ல வேலை இல்லை, ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்புகளை நோக்கி தேடி வரான். அப்படி தான் உங்கள் கம்பெனிலையும் புதுசாக மெம்பர்கள் ஆஃபர் போடும்போது நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஆஃபர் போட்டிங்க, அதுக்கு 1000 காரணத்தை சொல்கிறீங்க. எங்களுக்கு தெரியுமா ஒரு மெம்பர் பண்ணுற தப்பு, மெம்பர் பண்ண தப்பு, இவ்வளோ சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், பேங்க் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சு, இது ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் மெம்பர் தான். சரி, இருந்துட்டு போட்டோம், மெம்பராகவே இருந்துட்டு போட்டோம் சார். அவன் கடனை வாங்கி அந்த 6500 உங்களுக்கு வந்து தரான். கேட்டால் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டான்னு சொல்லி முடிச்சிருவீங்க சிம்பிளாக. ஆனால் அவன் ஒரு இன்கம் கூட எடுக்கலை. ஆனால் பணம் மட்டும் எங்கே போச்சு? உங்கள் கம்பெனிக்குள்ளே வந்துச்சு. திருப்பியும் சொல்கிறேன், இருக்கிறவன் அவன் சொந்த காசில் கொடுத்துருவான். இல்லாதவன் எங்கேயாவது உருட்டி புரட்டி, ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? கடன் வாங்குறான். கடன் சும்மா கொடுக்க மாட்டாங்க சார் யாருமே. சொந்தக்காரனாக இருந்தாலும் கடன் சும்மா கொடுக்க மாட்டான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டிக்கு தான் கொடுப்பான். அது எவனாக இருந்தாலும், அது மனித தன்மையாக அதுதான். இப்போ அப்படியே ஆகி போயிடுச்சு. குறைந்தபட்ச வட்டி, மந்த்லி வட்டி தான் நான் இங்கே பேச வரேன். ஒரு 6500 வாங்குகிறோம் அப்படின்னா 1.5% உண்மை, எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்ச வட்டி மந்த்லி வட்டின்னு வாங்கும் போது அது 2% இருக்குது, 2.5% இருக்குது, 3% இருக்குது. நான் சொல்கிறது இது வருஷ வட்டி இல்லை, ஆனுவல் வட்டி நான் சொல்ல, மந்த்லி வட்டி. இந்த 6500 அவன் போட்டுட்டு ஒன்றுமே எடுக்கலை. அவனால் வாங்கின கடனையும் திருப்பி அடைக்க முடியாது. அவனோட வட்டி மட்டும் உத்தேசம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 3 வருஷத்தில் அவனோட வட்டி மட்டும் குறைஞ்சபட்ச வட்டியில் நான் போட்டு கணக்கு சொல்கிறேன், 3500 4000 இருக்கும். அவனுக்கு என்ன யூஸ்? இதனால் சும்மா கடன் வாங்கி உங்கள் கையில் கொடுத்துக்கிட்டு அவன் வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கான். அதே போல் தான் பைமோட்டு கூப்பன் கோட் சேல்ஸ் 9999 மட்டுமே நீங்கள் கட்டினால் 4 மாதத்தில் அது 13000 உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க. 4 பேருக்கா 10 பேருக்கா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நமக்கு தெரியல, அதை பற்றியும் நான் பேச விரும்பலை. அதுபோல தான் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? என்ன ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இந்த சேல்ஸ் டீமுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடலாம். இதை பண்ணிங்கன்னா, இந்த கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ் டீமுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடலாம். உங்களோட மாத சம்பளம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தால் 10,000, கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் 15,000, இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் 15,000 சொன்னீங்க. 4 மாதம் ட்ரைனிங் பீரியட்னு சொன்னீங்க. எதுவாவது ஒன்றாவது நடந்துச்சா? நீங்கள் சொல்கிறது எதுவாவது ஒன்றாவது நடக்குதா? நீங்கள் எப்போயாவது உண்மை பேசியிருக்கீங்களா? உண்மையே பேசினதில்லை.
கேட்டால் சொல்லுவீங்க மெம்பர்ஸ் பண்ணுற தப்பு, பேங்க் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சு, இது ஆகிடுச்சு, கவர்மெண்ட் சைடில் இஷ்யூ, அந்த இஷ்யூ என்னென்னமோ சொல்லிட்டு இப்போ புது உருட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. யாருங்க அந்த அவங்க? ஒன்றுமே புரியல. அதான் சொல்கிறேன், இதுக்கும் ஒரு ஃபயர் விட்டுட்டு அலையிற ஒரு குரூப் நினைச்சாலே அசிங்கமாக இருக்குது. அதோட வட்டி எவ்வளோ ஆகும் தெரியுமா? 13,000 ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வட்டி கணக்கு பண்ணால், குறைஞ்ச வட்டியில் கணக்கு பண்ணால் குறைஞ்சபட்சம் 1800 2500 ரூபா. இப்படி இல்லாதப்பட்ட மக்கள் வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கணும் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு. இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம் சார்? சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த ஆடியோவில், முந்தி 10% இருந்துச்சு நெகட்டிவ் மெம்பர்ஸு, இப்போ 20% 30% இருக்கும். நான் சொல்கிறேன் சார், அந்த 30% மக்களும் உங்களுக்கு வேண்டாம், உங்கள் கம்பெனியே வேண்டான்னு இருக்காங்க. அதனால தானே அவங்க நெகட்டிவ் மெம்பர்ஸு. மீதி 70% மெம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் மெம்பர்ஸ்னு சொல்கிறீங்க. அமைதியாக இருக்கிறவங்களாம், அமைதியாக இருக்கிறவங்க உங்கள் பார்வையில் பாசிட்டிவ் மெம்பர்ஸாக இருந்தால், எங்கள் பார்வையில் நாங்கள் சொல்லாமே அமைதியாக இருக்கிறதுல ஒரு 50% மக்கள் நெகட்டிவ் மெம்பர்ஸ்னு. வாழ்க்கை வெறுத்து தான் சிலர் அமைதியாக இருப்பாங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. சும்மா சொல்லணுன்றக்காண்டி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு, உங்களுக்கு தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு நெகட்டிவ் மெம்பர்ஸ்னு, அப்புறம் ஏன் சார் அவங்கள வச்சுக்கிட்டு அனுப்பி விட்ருங்க. வேண்டாம், உடனடியாக ரீஃபண்டு. அந்த பைமோட் கூப்பன் கோட் சேல்ஸ் மர்சேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பைமோட்டோட 10,000 மட்டும் போதும் சார், வேறு எதுவுமே வேண்டாம் சார். கொடுத்து உடனடியாக அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பாசிட்டிவ் மெம்பர்ஸ் தானே சார், மீதி இருக்கிறவங்க எல்லாருமே. அதை வச்சு உங்கள் கம்பெனியை ரன் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருக்கீங்க? தேவையில்லையா உங்களுக்கு? தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார், அனுப்பி விட்ருங்க சார். வேண்டாம், அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் கொண்டு வாங்க தயவு செஞ்சு. ஆனால் வித்தின் 1 வீக்கில் கொடுத்துருங்க. எங்களுக்கு வேணும் சார். உங்கள் கம்பெனியில் கண்டினியூ பண்ண எங்களுக்கு விருப்பமே கிடையாது. நீங்கள் நெகட்டிவ் மெம்பர்ஸ்னு சொல்கிற அப்பேற்பட்ட மக்கள் உங்கள் கம்பெனியில் தொடர விருப்பமே கிடையாது. எங்களை ஏன் பிடிச்சி இழுத்து வச்சுருக்கீங்க? எங்கள் காசை கொடுத்து எங்களை அனுப்பி விட்ருங்க. வேண்டாம், நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் மெம்பர்ஸ் உங்கள் பின்னால் வர்றாங்களே சார், அவங்கள வச்சு நீங்கள் உங்கள் கம்பெனியை ரன் பண்ணுங்கள் சார். திருப்பி சொல்கிறேன், வேண்டாம் சார். எங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் வேண்டாம். எங்களோட கட்டின ரீஃபண்ட் அமௌண்ட்டு சேல்ஸ் டீமில் இருக்கவங்க கண்டிப்பாக பைமோட்டுக்கு கூப்பன் கோட் சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அந்த அமௌண்ட்டையும் கொடுத்து அனுப்பிடுங்க சார். அதில் நீங்கள் 11,700 தர வேண்டாம் சார், 10,000 கொடுத்துருங்க சார். விட்டுருங்க சார் ஆளை தயவு செஞ்சு. ஏன் சார் பிடிச்சி வச்சு இழுத்து வச்சிருக்கீங்க? எங்கள் காசு அங்கே இருக்கனால தானே நாங்கள் இங்கே இருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அங்கே இல்லைன்னா நாங்கள் எதுக்கு எட்டி பார்க்க போகிறோம்? இங்கே வந்து கேட்டால் அங்கே நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு போய் பதறடி கொடுங்கன்றீங்க. கமெண்டர்ஸும் தூக்கிட்டு வந்துட்டாங்க நேராக உள்ள குரூப்பில் கமெண்ட்ஸ் பண்ண. கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் வாங்கி தந்துருவாங்களா அந்த எங்கள் காசை? அவங்க காசு கொடுப்பாங்களா? ஒத்துப்பாங்களா? இல்லைன்னா அவங்களாவது கொடுத்துடட்டும், நாங்கள் அவங்கள்ட்டே வாங்கிட்டு போய்க்கிறோம் அந்த கமெண்டர்ஸ்டே. உங்களுக்கு தானே சார் எக்கச்சக்க ஃபயர் விடுற குரூப் இருக்குல்ல சார். நீங்கள் ஒரு பதிவு போட்டாலே என்ன பதிவுன்னு தெரிஞ்சிக்காமலே புரிஞ்சிக்காமலே அதுக்கு ஹார்ட்டினும் ஃபயரும் லைக்கும் விட்டு தள்ளிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கு சார் இந்த நெகட்டிவ் மெம்பர்? தேவையில்லையே. எங்களை தூக்கி வீசிடுங்க. உங்கள் கம்பெனிக்கு எங்களால் பெரிய பிரச்சனை தானே சார் வந்துட்டு இருக்கு. வித்தின் 1 வீக்கில் கொடுங்க சார் அந்த ரீஃபண்டும் பைமோட் கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட். நாங்கள் கட்டின 9,999 மட்டும் கொடுங்க சார். போதும், ₹1 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம். நடந்து போச்சு, நாங்களும் ஏமாந்துட்டோம். அதனால நீங்கள் அதை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நெகட்டிவ் மெம்பர்ஸே இல்லாமல் ரன் பண்ணலாம் சார். என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம். உங்கள் பேச்சில் ஒரு உண்மைத்தன்மையே கிடையாது சார். பிரேக்குன்ற விஷயத்தை இப்போ அவங்க சொன்னான்னு வந்திருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க எங்கே பார்த்தாலும் அவங்க யாருங்க அந்த அவங்க? ஒன்றுமே புரியல. இது 100 நாள்ன்றது எஸ்பிஓ பொறுத்தளவு இன்னைக்கு 100 நாள்னுவீங்க. 100 நாள் நான் சொன்னேன், 100 நாள் தான் கரெக்டாக சொன்னேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. 100 ஒர்க்கிங் டைம்வீங்க. அதுக்கப்புறம் அந்த டிலே இந்த டிலேன்னுவீங்க. 2026 2000. அதுக்கப்புறம் ஒரு அப்டேஷன் ஆடியோ 2007 தொடங்கிறோம். இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நாங்கள் வட்டியை கட்டிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்டும் எங்களோட பைமோட்டு கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட் 9,999 ரூபா மட்டும் நீங்கள் உடனடியாக கொடுத்து எங்களை தயவு செய்து விட்டுருங்க. இது எங்களோட கோரிக்கை. வித்தின் 1 வீக்கில் நீங்கள் கொடுங்க. இவ்வளோ நாள் பொறுத்திருந்துட்டோம், காலம் எவ்வளவோ போயிடுச்சு, எவ்வளவோ நாள் பொறுத்திருந்துட்டோம். தயவு செய்து உங்கள் கம்பெனியில் தொடர துளி அளவு கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த ஓட்டிங் ஆப்ஷன் வச்சிருக்கீங்கல்ல, அதில் ஐ டோன்ட் சப்போர்ட் எஸ்பிஓ இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுற எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் கொடுத்து வித்தின் 1 வீக்கில் ரீஃபண்ட் கொடுத்து அனுப்பிடுங்க சார். உங்களுக்கு அதுக்கு ஒரு பாசிட்டிவ் மெம்பர் தான். எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல தெரியல. நன்றி.